ஆண்டவருக்குள்ளே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எங்களுடைய திருச்சபையின் சார்பாக ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தோறும் பகல் 11 மணியிலிருந்து 12 மணி வரையிலும் பதில் வரும் நேரம் என்கிற நிகழ்ச்சியை இந்த நித்தியம் தொலைக்காட்சி மூலமாக உங்களுக்கு நாங்கள் கொடுத்து வந்தோம். சமீப காலமாக அதை தொடர்ந்து உங்களுக்கு கொடுக்க முடியாத ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையிலே நாங்கள் இருந்தோம். ஆண்டவரின் பெரிதான கிருபையினாலே, ஆண்டவருடைய உன்னதமான இரக்கங்களினாலே மறுபடியும் இந்த 2025 ஆண்டு முதல் மாதத்திலே முதல் வாரத்திலிருந்தே உங்களுக்கு பதில் வரும் நேரம் என்கிற இந்த நல்ல நிகழ்ச்சியை கொடுக்க தேவன் பாராட்டின அளவில்லாத கிருபைகளை நினைத்து நான் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நிகழ்ச்சியானது ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை வந்தது. இனிமேல் அது புதன்கிழமை இல்லாமல் வியாழக்கிழமை தோறும் சரியாக பகல் 11 மணியிலிருந்து 12 மணி வரையிலும் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி தொகுத்து வழங்கப்படும் என்பதை நான் தெரிவிக்கிறதிலே மகிழ்ந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுவரைக்கும் நீங்கள் அளித்து வந்த எல்லா ஆதரவுகளுக்கும் உதவிகளுக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் மனமார்ந்து உங்களுக்கு என் திருச்சபையின் சார்பாக, திருச்சபை மக்கள் சார்பாக அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுள் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுக்காக நான் ஜெபிக்க வேண்டும் என்கிறதான மிகுந்த பாரத்தோடும் வாஞ்சையோடும் வந்திருக்கிறேன். ஜெபிக்க வேண்டும் என்று ஒருவேளை நீங்கள் விரும்பினால் தொலைக்காட்சியிலே தெரிகிறதானே என்னுடைய அலைபேசி எண் 98 40 33 10 82 என்கிற அலைபேசி எண்களிலே நீங்கள் என்னை எப்பொழுது வேண்டுமானாலும் தொடர்பு கொள்ளலாம். இது ஒரு நேரடி ஒளிபரப்பு நிகழ்ச்சி. ஆகவே இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளும்படி உங்களை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட நான் கேட்கிறேன். மாத்திரமல்ல, நீங்கள் என்னிடத்தில் ஜெபித்து கொண்டதற்கு பிற்பாடு என்னுடைய திருச்சபையின் மேல் மாடியிலே நடக்கிற இயேசு நேசிக்கிறான் ஜெபகோபுரத்திலே உங்கள் ஜெப குறிப்புகள் அங்கே கொடுக்கப்படும். அங்கே இருக்கிறதான ஜெப வீரர்கள் உங்களுக்காக தொடர்ந்து அவர்கள் ஜெபிப்பார்கள். உங்களை வேண்டுமானால் தொலைபேசியிலே அவர்கள் அழைத்து உங்களை விசாரித்து உங்களுடைய காரியங்களை கரிசனையோடு கூட கேட்டு தொடர்ந்து உங்களை அவர்கள் ஜெபத்திலே தாங்குவார்கள். ஆகவே இந்த நல்ல நேரடி தொலைக்காட்சி நிகழ்ச்சியை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளும்படி உங்களை அன்பாய் ஆண்டவர் நாமத்தில் கேட்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த தொலைக்காட்சி ஊழியத்துக்கு எங்களுக்கு திறந்த வாசலை ஏற்படுத்தி கொடுத்து உதவி செய்த நித்தியம் தொலைக்காட்சியினுடைய இயக்குனர், கனத்துக்குரிய போதகர் சார்லஸ் ரோ ஐயா அவர்களுக்கு என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனமார்ந்த நன்றியை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுள் அவர் குடும்பத்தையும் அவருக்கு ஆண்டவர் தந்த இந்த கனமான உன்னதமான ஊழியங்களையும் அவருடைய திருச்சபை மக்களையும் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிக்கட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் கூட உங்களோடு கூட நான் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை உங்களுக்கு நான் முன்வைத்து கர்த்தருடைய வார்த்தைகளை அப்படியே நான் சொல்லிக்கொண்டு வரப்போகிறேன். பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள், உங்களுக்கு ஜெபம் தேவை என்று சொன்னால் தொலைக்காட்சியிலே தெரிகிறதானே
என்னுடைய அலைபேசி எண்ணை நீங்கள் அழைத்து தாராளமாய் நீங்கள் இடத்தில் ஜெபித்துக் கொள்ளலாம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 2025ஆம் ஆண்டு துவக்கத்திலே வந்திருக்கிற உங்களை பிதாகுமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் வாழ்த்துவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் இயேசு மகா பெரிய தேவன். அவர் சர்வ வல்லமை நிறைந்த ஆண்டவர். அவராலே செய்யக்கூடாதே அற்புதமான காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும், அவர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அந்த நல்ல அற்புதமான நமக்காக ஜீவனை இந்த உலகத்தை தியாகமாய் கொடுத்த அந்த அன்பு தெய்வத்தை ஆராதிக்கும்படியான ஸ்லாக்கியத்தை கிருபையை பெற்றிருக்கிற நீங்களும் நானும் மிகப்பெரிய பாக்கியவான்கள். ஆக இந்த புதிய ஆண்டுக்குள்ளே வந்திருக்கிற உங்களுக்கு ஒரு நல்ல கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க நான் வாஞ்சிக்கிறேன். நம்முடைய பரிசுத்த வேதாகமத்திலே ஆபக்கூக் தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே முதல் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசித்திருக்கிற ஆண்டனுடைய துவக்கத்திலே என் வாழ்க்கையில நன்மை நடக்க வேண்டும் என்கிறதான மகா பெரிய எதிர்பார்ப்போடு கூட பிரவேசித்திருக்கிற உங்களுக்கு இந்த வார்த்தை நிச்சயம் ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையாய் இருக்கும் என்று நான் நம்புகிறேன் ஆண்டவருக்குள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆபக்கூக் என்கிறதான ஒரு வல்லமையான உன்னதமான தீர்க்கதரிசி ஆண்டவரை பார்த்து இங்க பல கேள்விகளை முன்வைத்து அவன் செபிக்கிறான். ஆண்டவரே, நீர் ஏன் மௌனமாய் இருக்கிறீர்? நீர் எதுவரைக்கும் என் ஜெபத்தை கேட்காமல் இருப்பீர்? நீர் தீமையை பார்க்காத சுத்த கண்ணனாய் இருக்கிறீரே. நீர் அற்புதங்களை செய்கிற தேவன் அல்லவா? நீதிமானை துன்மார்க்கன் வளைந்து கொள்ளுகிறானே. நீர் கொடுமைகளை பார்க்காத அற்புதமான நல்ல தெய்வம் அல்லவா என்று இந்த ஆபக்கூக் தீர்க்கதரிசி கலங்கி கொண்டிருக்கிறான். ஏன் மௌனமாய் இருக்கிறீர் ஆண்டவரே என்று ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்கிறான். நீர் தீமையை பார்க்காத சுத்த கண்ணன் அல்லவா என்று ஆண்டவரை பார்த்து கேட்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 2025 புதிய ஆண்டுக்குள்ளே வந்திருக்கிற உங்களுக்கும் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. ராகாபாலாதானாமா ரிகாபாலானாதானாமா நீதினா ரபூனி. உடைந்த உள்ளத்தோடு கலங்கின இருதயத்தோடு இந்த புதிய ஆண்டிலே என் காரியங்கள் எப்படி இருக்கும் என்று கலங்கி இருக்கலாம் கர்த்தருடைய பிள்ளையே. என் வாழ்க்கை எப்படியோ ஆகுமோ என்று ஒருவேளை உடைந்து போய் இருக்கலாம் தேவஜனமே. உன் பிள்ளைகளை குறித்து, கணவனை குறித்து, மனைவியை குறித்து, நீ செய்கிறதான வேலையை குறித்து, வருமானத்தை குறித்து, உன் தொழிலை குறித்து ஒருவேளை நீ கலங்கின இருதயத்தோடு கூட இந்த ஆண்டு எப்படி ஆகுமோ என்று ஒரு அச்சத்தோடு பயத்தோடு கூட நீ பிரவேசித்து வந்திருக்கலாம். என் கர்த்தருடைய வேதம், என் ஆண்டவருடைய வார்த்தை உனக்காக வருகிறது. என் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் நினைக்காத ஒரு காரியம் இந்த ஆண்டில் உங்கள் வாழ்க்கையில நடக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு அற்புதம் உங்கள் வாழ்க்கையில, உங்கள் தொழிலிலே கர்த்தருடைய கிருபையால் நடக்கும். நீங்கள் நினைத்து பார்க்காத ஒரு ஆச்சரியமான காரியத்தை என் தேவனாகிய கர்த்தர் உன் வீடுகளிலே செய்வார் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆண்டவரின் வேதம் சொல்லுகிறது, அவர் அற்புதங்களை செய்கிற தேவனாம்.
மீகா தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவரை நீ ஆராதிக்கிறபடினாலே, ஆண்டவரின் கிருபையை இரக்கத்தை பெற்றிருக்கிறபடினாலே, தேவனாலே நீ தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறபடினாலே, தேவனுடைய அழைப்பு இந்த உலகத்தை உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறபடினாலே, நீ ஆண்டவராலே மறக்கப்படுவதில்லை என்பதை நினைவில் வைத்துக்கொள். என் ஆண்டவராலே நீ கைவிடப்படுவதில்லை என்பதை நினைவில் வைத்துக்கொள். என் காரியங்கள் எப்படி முடியுமோ என்று ஒருவேளை கலங்கின இருதயத்தோடு விட கர்த்தருடைய பிள்ளையே, நீ நின்று கொண்டிருப்பாயானால், தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருப்பாயானால், என் கர்த்தருடைய வார்த்தை உனக்கு வருகிறது. நீ விசுவாசியாதே, நீ நம்பாதே, நீ எதிர்பார்க்காதே. ஒரு நன்மை, ஒரு காரியம், ஒரு ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையிலே கர்த்தர் நிச்சயம் கொண்டு வருவார். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. நீங்கள் யாக்கோபு, அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது கூட அங்கு வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியமாம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த வார்த்தையின் வாழ்க்கையில் நடக்கும் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இந்த வார்த்தையின் வாழ்க்கையிலே அப்படியே ஆகும் என்று நீங்கள் நம்ப வேண்டும். தேவனுடைய பிள்ளையே, 2025ஆம் ஆண்டிலே என் வாழ்க்கையில் இருக்கிற சாபங்கள் மாறும், தரித்திரங்கள் மாறும், போராட்டங்கள் மாறும், சரீர பலவீனங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் என் சரீரத்தை விட்டு அது வெளியேறும் என்று நீங்கள் நம்ப வேண்டும். கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் நம்பும் பொழுது கர்த்தர் அற்புதங்களை கொண்டு வருவார். நீங்கள் விசுவாசிக்கின்ற போது என் தேவன் ஒரு பெரிய காரியத்தை உன் வாழ்க்கையில் உங்கள் சரீரங்களை ஆண்டவர் செய்வார். அன்பு தேவனுடைய பிள்ளையே, வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. கர்த்தருடைய ஆண்டவர் மிக அழகாக இங்கு தேவனுடைய வேதம் சொல்லுகிறது, ஐயா, ஒருவன் விசுவாசிக்காமல் அவன் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது. யாக்கோபிலேயே நம்ம வாசிக்கிறோம், அங்கேயும் வேதம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் இயேசு பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிப்பாயானால் உன் வாழ்க்கையில கடவுள் அதை நிறைவேற்றி முடிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளையே, என் கர்த்தருடைய வார்த்தை உனக்கு தான், என் தேவனுடைய வார்த்தை உனக்கு தான், என் கர்த்தருடைய சத்தம் உனக்கு தான். தேவனுடைய பிள்ளையே, அழுது கொண்டிருக்கிற உனக்காக தேவனுடைய வார்த்தை, உடைந்து போயிருக்கிற உனக்காக கர்த்தருடைய பரலோகத்தின் வார்த்தை, உலகம் கொடுக்க கூடாத ஒரு தெய்வீகமான தேவ சமாதானத்தை, உலகம் கொடுக்க கூடாத ஒரு உன்னதமான அற்புதத்தை, இந்த உலகத்தை ஒரு மனிதனாலும் செய்யக்கூடாத ஒரு அற்புதமான காரியத்தை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே இந்த ஆண்டிலே நிச்சயம் செய்வார். நீங்கள் விசுவாசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். நீங்கள் நம்பிக்கையோடு இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். நல்லது, கர்த்தர் அற்புதங்களை செய்வார். யாக்கோபு அதைத்தான் சொல்லுகிறான், அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் பலன் அளிக்கிறார், பலன் கொடுக்கிறார் என்று நம்ப வேண்டுமாம், விசுவாசிக்க வேண்டுமாம். விசுவாசியே, நீ பயப்படாதே, நீ சோர்ந்து போகாதே, நீங்கள் தைரியமாய் இருங்க. உங்களை பலப்படுத்துகிறவர் உங்களோடு இருக்கிறார். உங்கள் சாபங்களை மாற்றுகிறவர் உங்கள் வீட்டிலே இருக்கிறார். உங்களுக்காக இரக்கம் காட்டுகிற ஆண்டவர் உங்களுக்காக சிலுவையிலே மரித்தார். உங்கள் பாவங்களுக்காக இந்த உலகத்தை தன் ஜீவனை ஒப்புக்கொடுத்த என் ஆண்டவர் பரலோகத்திலே பிதாவிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த ஆண்டு உன் வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை நிச்சயம் ஆண்டவர் செய்வார். பயப்படாதே, தைரியமாய் இருங்க. விசுவாசிக்கிற உங்களுக்கு ஆண்டவர் பலன் கொடுக்கிறார், அற்புதம் செய்வார். என் வாழ்க்கையிலே மாற்றங்கள் நடக்கும் என்று சொல்லி நம்புங்கள். வேதம் சொல்லுகிறது, அவர் காரியங்களை மாறுதலாய் மாற்றுகிற தேவன். ஆமென். உங்கள் காரியங்கள் மாறுதலாய் மாறும். ஆம், அன்பு தேவனுடைய பிள்ளையே, உங்கள் காரியங்கள் ஆண்டவர் பெரிதான கிருபையினாலே அது மாறுதலாய் மாறும். மாற்றுகிற ஆண்டவர் தான் இயேசு கிறிஸ்து. விடுதலையை கொண்டு வருகிற ஆண்டவர் தான் இயேசு கிறிஸ்து. தரித்திரங்களை மாற்றுகிறவர் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. உன் கடன் பிரச்சனைகளை மாற்றுகிறவர் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து.
உன் வாழ்க்கையில் அற்புதங்களை கொண்டு வருகிறவர் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நீ நினைத்து பார்க்க கூடாத அற்புதங்களை ஆண்டவரின் வாழ்க்கையிலே கொண்டு வர விரும்புகிறார். இந்த ஆண்டுல தேவ பிள்ளையே, நிச்சய முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது, பயப்படாதே. நீ ஆராதிக்கிற ஆண்டவர் ஒரு அற்புதத்தை நிச்சயம் உன் வாழ்க்கையிலே செய்வார். வேதம் சொல்லுகிறதையா, நீங்கள் விசுவாசியாதே, நீங்கள் நம்பாதே, நடக்காது என் வாழ்க்கையிலே என்று நீ நினைத்து கொண்டிருக்கிற காரியத்தை ஆண்டவர் இந்த 2025 ஆண்டிலே உனக்கு நிச்சயம் ஆண்டவர் செய்ய போகிறார். கர்த்தருடைய பிள்ளையே, நன்றாய் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. இந்த வார்த்தையை ஆண்டவர் ஆபக்கூக் தீர்க்கதரிசியை பார்த்து சொல்லுகிறார். என்ன சொல்றார்? நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை உங்கள் நாட்களிலே நான் நடப்பிப்பேன். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, வானமும் பூமியும் அழிந்தாலும் என் ஆண்டவரின் வார்த்தை ஒரு காலம் மாறாது. பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? ஆண்டவர் வாக்கு மாறாத தேவன் ஐயா. ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தார், நடந்தது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு கொடுத்தார், நடந்தது. யாக்கோபுக்கு தேவன் வாக்கு கொடுத்தார், நடந்தது. ஈசாக்குக்கு தேவன் வாக்கு கொடுத்தார், நடந்தது. மோசேக்கு தேவன் வாக்கு கொடுத்தார், நடந்தது. யோசுவாவோடு தேவன் இருந்து வாக்கு கொடுத்தார், அது நடந்தது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் வாக்கு கொடுத்தார், அது நடந்தது. இன்றைக்கும் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த ஆண்டிலே அது நடக்க போகிறது. தேவ பிள்ளையே, உன் கண்கள் ஒரு அதிசயத்தை நிச்சயம் காணும். ஆம் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மகா பெரிய தேவன். ஓ, thank you Lord Jesus. அவரால் செய்யக்கூடாத அற்புதமான காரியங்கள் ஒன்றுமில்லை தேவனுடைய பிள்ளையே. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். விசுவாசியே, நீ பலப்படு. ஆண்டவருக்குள்ளே புதிய ஆண்டுக்குள்ளே அடியெடுத்து வைத்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன் விசுவாசத்தை பலப்படுத்திக்கொள். உன் நம்பிக்கையில கொஞ்சம் அப்படி சோர்ந்து போகாதபடி ஆண்டவருக்குள்ளே எழும்பி பிரகாசிக்க கற்றுக்கொள். இந்த ஆண்டு உன் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். ஆம், வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. சில காரியங்களை உங்களுக்கு நான் காட்ட வாஞ்சிக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் ஆபக்கூக் தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே கர்த்தருடைய ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லும் பொழுது ஆண்டவர் அங்கே சொல்லுவார். அந்த 2ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் அந்த ஜனங்கள் கர்த்தருடைய பிள்ளையே, அவர்கள் பாவம் செய்தார்கள். கல்தேயர் ஜனங்களை கொண்டு தேவன் அவர்களுக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சில காரியங்களை அங்கே செய்கிறார். ஆனாலும் தேவ ஜனங்களை ஆண்டவர் விடுகிறது அல்ல, அவர்களை விட்டு விலகாத தேவன் அற்புதங்களை செய்தார் ஐயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஆண்டவர் அவர்கள் சில நேரங்களில் தடுமாறினாலும் விசுவாசத்திலே சோர்ந்து போனாலும் அவர்களுக்கும் ஆண்டவர் அற்புதங்களை செய்தார். ஆம் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்திலே நீங்கள் 11ஆம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது அங்கு வேதம் ரொம்ப அழகாக என் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. தெரியுமா கர்த்தருடைய பிள்ளையே? இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் கானானை நோக்கி ஆண்டவர் வழிநடத்தி கொண்டு வருகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு ஆண்டவர் அவர்களை அழகாய் நடத்தி கொண்டு வருகிறார். கழுகு தன் குஞ்சுகளை சுமக்கிறதை போல, ஒரு தாய் தன் பிள்ளையை சுமக்கிறது போல என் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை கழுகுகளை போல, தாயை போல, ஒரு தகப்பனை போல கர்த்தருடைய ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை நடத்தி கொண்டு வருகிறதை அங்கே வேதத்தை பார்க்க முடிகின்றது. அப்படி நடத்தி கொண்டு வருகின்ற போதுதான் ஒரு சம்பவம் அவர்கள் வாழ்க்கையில நடக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, மோசே மூலமாய் தேவனுக்கு கர்த்தருடைய வார்த்தைகள் வந்ததினாலே அவர்கள் கானானை நோக்கி பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கின்ற போது இஸ்ரவேல் ஜனங்கள் பின்னாலே அவர்களை துரத்தி கொண்டு வருகிறார்கள். இதை பார்த்த இஸ்ரவேல் ஜனங்கள் பயப்படுகிறார்கள், கலங்குகிறார்கள். அவர்கள் என்ன நடக்குமோ, ஒருவேளை நாங்கள் மடிந்து போவோமோ, பார்வோன் சேனை, எகிப்தின் ஜனங்கள் எங்களை
கொண்டு போடுவார்களோ, எங்களை அழித்து விடுவார்களோ என்பதான ஒரு மகா பெரிய கலக்கம் அவர்களுக்கு வருகிறது. தேவஜனமே, எகிப்து தேசத்திலே தன் சொந்த கண்களினாலே அற்புதங்களை பார்த்தவர்கள் தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள். கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை அறிந்து கொண்டு ஆராதிக்க ஆரம்பித்த நாளிலிருந்து இன்று வரைக்கும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்திருக்கிற அற்புதங்கள் ஏராளம். தேவ பிள்ளையே, நீ மரித்து போயிருந்தால் ரீபாலா வாலா காபாலாதானா, தேவ பிள்ளையே, நீ மரித்து போயிருந்தால் உன் கடன் பிரச்சனையினாலே, உன் குடும்ப சூழ்நிலையினாலே, உனக்கு விரோதமாக எழும்பி வந்த ஆயுதங்களாலே, ஓ கர்த்தருடைய பிள்ளையே, நீ மரித்து போயிருந்தால் எத்தனை ஆண்டுகள் உருண்டு போயிருக்கும். மரணத்தை தேடி போற நாட்கள் உண்டு. வாழ்க்கை தேவை இல்லை என்று சொல்லி நீ உடைந்து ஒதுக்கி போறதான நாட்கள் எல்லாம் உண்டு. ஆனால் தேவன் உன்னை மரிக்க விடவில்லை. நீ வாழ வேண்டும் என்று என் ஆண்டவர் இயேசு விரும்புகிறார். இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நீ இந்த உலகத்தில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று என் ஆண்டவர் விரும்புகிறார். நீ பலவீனத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீ மரிப்பதற்காக, சாபத்தை சுமப்பதற்காக தேவ பிள்ளையை என் ஆண்டவர் இயேசுவை அழைக்கவில்லை. உன்னை கடவுள் வாழ வைக்க வேண்டும் என்று விரும்பி அழைத்திருக்கிறார். தேவ பிள்ளையே, 2025ஆம் ஆண்டில் உன் வாழ்க்கையில மாற்றத்தை நீ பார்க்க போகிறாய். ஒரு அற்புதத்தை நீ பார்க்க போகிறாய். கர்த்தருடைய வேலைக்காரனாய், தேவனுடைய ஊழியக்காரனாய், கர்த்தருடைய தீர்க்கதரிசியா நான் சொல்லுகிறேன். கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையின் கட்டுகளை, உன் சரீர பலவீனங்களை என் கர்த்தர் தைக்கிய தேவனாய் உனக்கு கிரியை செய்ய போகிறார். அந்த ஆண்டவர் தான் சொல்றாரு, நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை உங்கள் நாட்களில் ஆண்டவர் நடப்பிக்க போகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே என் ஆண்டவர் செய்தார். இவர்கள் கானானை நோக்கி பிரயாணப்பட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கும் பொழுது எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் பிரதானமான சேனை இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த ஜனங்கள் அந்த சேனையை பார்த்து கலங்கி மோசேயை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார்கள். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அந்த ஜனங்கள் என்ன சொன்னார்கள்? மோசேயை நோக்கி, அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றால் வனாந்தரத்திலே சாகும்படி எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன என்று அங்கே மோசேக்கு விரோதமாய், ஆண்டவருக்கு விரோதமாய் இந்த ஜனங்கள் பேசுவதை கேட்க முடிகின்றது. எகிப்தின் ராஜாவுக்கு முன்பாக ஆண்டவர் இந்த மோசேயை கொண்டு செய்த அற்புதங்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். அதை தங்களுடைய கண்களாலே பார்த்த இந்த ஜனங்கள் தான் மோசேக்கும் கர்த்தருக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். என்ன பேசுகிறார்கள்? எங்களை கொன்று போடவா? எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா எங்களை கொன்று போட இந்த இடத்துக்கு நீர் கொண்டு வந்தது என்ன நியாயம் என்று சொல்லி இந்த மோசேயை குறித்து இந்த ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் வாக்குவாதம் பண்ணுவதாக இங்கே வேதம் சொல்லப்படுகிறது. கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இவர்கள் அற்புதத்தை மறந்த இஸ்ரவேலராய் மாறி போனார்கள். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக ஜனங்களுடைய வாழ்க்கை அப்படிதான். ஆண்டவரை மறந்து விடுகிறார்கள். தேவன் செய்கிறதான அற்புதங்களை மறந்து விடுகிறார்கள். கடவுள் என்னையும் என் குடும்பத்தையும் நிலைநிறுத்தியிருக்கிறார் என்பதை மறந்து விடுகிறார்கள். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் தூக்கி நிறுத்தின ஆண்டவர் என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, என் கணவனை, எங்கள் வியாபாரத்தை, எங்கள் ஆசீர்வாதத்தை, எங்கள் சரீர பலவீனங்களை மாற்றி எங்களை பலப்படுத்தி தேவன் தூக்கி நிறுத்தினார் என்பதை இன்றைக்கு ஜனங்கள் மறந்து போய் ஆண்டவருக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். இந்த இஸ்ரவேலரும் அப்படிதான் இங்கே பேசுகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இவர்கள் அப்படி பேசுகிறார்கள். அப்படி
பேசும் பொழுது என் ஆண்டவர் உடனே மோசேயை நோக்கி ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். அதே அதிகாரத்தில் நீங்கள் 21ஆம் வசனத்தை 22ஆம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது அங்கே ஆண்டவரின் வேதம் சொல்லுகிறதையா, மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வற்று போக பண்ணினார். ஜலம் பிளந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, என்ன அற்புதம் பாருங்கள். இந்த உலகத்திலே நீங்கள் விழுந்து போகும் பொழுது, நீங்கள் கலங்கி போகும் பொழுது, உங்களுக்கு விரோதமாய் ஒரு ஆயுதம் எழும்பி நிற்கின்ற பொழுது உதவி செய்ய எத்தனை பேர் அழைத்தாலும் ஒருவனும் வருவதில்லை, யாரும் செவி கொடுப்பதில்லை, யாரும் கேட்பது கிடையாது. கண்டும் காணாததை போல உடன் பிறந்தவர்களும் உறவினர்களும் சொந்தங்களும் பந்தங்களும் இன்றைக்கு ஜனங்கள் நம்மோடு இருக்கிறவர்கள் நம்மை விட்டு விலகி தூரமாய் போகிறார்கள். ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்ட தேவன் அல்ல. அவர் இந்த ஜனங்கள் கலங்கி நிற்கின்ற பொழுதோ, உடைந்து போகின்ற பொழுதோ, அழ ஆரம்பித்த பொழுதோ, பார்வோன் சேனையை பார்த்து அவர்கள் இருதயம் கலங்கி நின்ற பொழுது இவர்கள் மோசேக்கும் ஆண்டவருக்கு விரோதமாய் இவர்கள் பேசினாலும் ஆண்டவர் அதை கவனித்தார். ஆனாலும் தேவன் அந்த ஜனங்கள் மேல் இரக்கம் வைத்தார், கிருபை வைத்தார். அழைத்ததை ஆண்டவர் மறக்கவில்லை. நான் என் ஜனங்களை அழைத்தேன், வாக்கு கொடுத்தேன், அதை நிறைவேற்றி முடிப்பேன் என்று ஆண்டவர் அவர் விரும்பி மோசேயை பார்த்து சொல்றாரு, நீ ஏன் சும்மா இருக்கிறே? உன் கையில் இருக்கிற கோலை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்று மோசேக்கு தேவன் சொல்றார். மோசே ஆண்டவர் சொன்னதை போலவே தன் கையில் இருக்கிற கோலை அவன் சமுத்திரத்துக்கு மேலாய் கடலுக்கு மேலாய் அவன் நீட்டின பொழுதோ வேதம் சொல்லுகிறதையா, அந்த சமுத்திரம் இரண்டாக பிளந்ததாம். கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவரை ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, உனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற ஆயுதங்கள் இந்த 2025ஆம் ஆண்டில் அது முற்றிலுமாக பிளக்கப்படும் என்பதை மறந்துடாதே. அது எந்த ஆயுதமாக இருக்கலாம்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ஆயுதம், அது சமுத்திரம். சமுத்திரத்தை அவர்கள் கடந்தால்தான் கானான் தேசத்தை அவர்கள் தாண்டி போக முடியும். சமுத்திரம் குறுக்கே வந்ததினாலே சமுத்திரத்தை தாண்ட முடியாது. அவர்களுக்கு பக்கத்திலே பார்வோன் சேனை வந்து விட்டது. என்ன செய்வதென்று தெரியாத கலக்கம். கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை கடன் பிரச்சனையோ, சரீர பலவீனமோ, மாந்திரிகமோ, போராட்டமோ, உனக்கு விரோதமான எந்த ஆயுதமோ, எந்த பிரச்சனையோ உன் பக்கத்தில் கிட்ட வந்துருச்சு நினைச்சா பயப்படாது. உன் கையில் கடவுள் ஒரு கோல் கொடுத்திருக்கிறார். அதுதான் ஜெபத்தின் கோல். உன் கையிலே தேவன் மோசேக்கு கொடுத்ததை போல உன் கையிலே ஒரு கோல் கொடுத்திருக்கிறார். அதுதான் விசுவாசத்தின் கோல். உன் கையிலே தேவன் ஒரு கோல் கொடுத்திருக்கிறார். அதுதான் நம்பிக்கையின் கோல். மோசேக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கோல் போல தெய்வம் உனக்கு ஒரு கோல் கொடுத்திருக்கிறார். அதுதான் அபிஷேகத்தின் கோல். ஆண்டவர் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு வல்லமை ராபாலா தூரா கமானாதானா ரதாலபா, உன் வீடுகளுக்குள்ளே ஒரு கர்த்தருடைய வல்லமை இறங்கும் இயேசுவின் நாமத்தினாலே. உனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை நீ பயன்படுத்தும் பொழுது, மோசேயின் கையிலே கொடுக்கப்பட்டதான அந்த கோலை அவன் பயன்படுத்தும் போது சமுத்திரம் பிளக்கப்பட்டது. இதோ உன் கையிலே கொடுக்கப்படுகிறதான ஜெபம் என்கிற கோல், விசுவாசம் என்கிற கோல், நம்பிக்கை என்கிற கோல், அபிஷேகம் என்கிற கோலை நீ பயன்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது உன் வாழ்க்கையில, உன் வீட்டில் தேவ பிள்ளையே, ஒரு அற்புதம் நடக்கும் இயேசுவின் நாமத்தினாலே. நினைவில் வைத்துக்கொள். என் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை
என் ஆண்டவர் இந்த 2025 ஆண்டிலே உங்கள் வாழ்க்கையிலே செய்ய விரும்புகிறார். உங்கள் குடும்பத்திலே, உங்கள் வியாபாரத்திலே, நீங்கள் கையிட்டு செய்கிற வேலையிலே, படிக்கிற பிள்ளையே உன் படிப்பிலே, வேலை செய்கிற கர்த்தருடைய ஜனமே உன் வேலையிலே, உனக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் பயப்படாதே. உனக்கு விரோதமாக எவன் எழும்பி நின்றாலும் சோர்ந்து போகாதே. உனக்கு விரோதமாக எப்பேற்பட்ட ஆயுதங்கள் நின்றாலும் பயப்படாதே. ஏசாயா 54:17 வசனத்தை நினைவில் வைத்துக்கொள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தில் 21ஆம் 22ஆம் வசனத்தை நினைவில் வைத்துக்கொள். உனக்காக தேவன் ஒரு கோல் கொடுத்திருக்கிறார். உனக்காக தேவன் ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். உனக்கு தேவன் ஒரு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். உன்னை பார்த்து ஜனங்கள் பயப்படுவார்கள். உன்னை பார்த்து ஜனங்கள் கலங்குவார்கள். உனக்கு விரோதமான ஆயுதங்கள் அது வைக்கப்படும் இயேசுவின் நாமத்தினாலே. பயப்படாதே. உன் பட்சத்தில் ஆண்டவர் இருக்கிறார். தாவீது சொல்கிறான், என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகுவது இல்லை என்று அவன் சொல்லுகிறான். அதைத்தான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்கள் பக்கத்தில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு பாடுகள் வந்தாலும், எவ்வளவு பலவீனங்கள் வந்தாலும், எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும், தேவ பிள்ளையே, யார் உனக்கு விரோதமாய், உன் குடும்பத்துக்கு, உன் வேலைக்கு, உன் கல்விக்கு, உன் தொழிலுக்கு விரோதமாய், உன் ஆராதனைக்கு விரோதமாய், உன் திருச்சபைக்கு விரோதமாய் கர்த்தருடைய பிள்ளையே எழும்பி நின்றாலும், கர்த்தருடைய ஊழியக்காரனே பயப்படாதே. வேதம் சொல்லுகிறது, இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் கலங்கின பொழுதோ மோசே ஆண்டவரை நோக்கி கேட்கிறான். ஆண்டவர் மோசேக்கு பதில் கொடுக்கிறார், நீ என்னிடத்துல கேட்கிறது, விசாரிக்கிறது என்ன? உன் கையிலே ஒரு கோல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது அதிகாரத்தின் கோல், அது அபிஷேகத்தின் கோல், அது வல்லமையின் கோல், அது மாந்திரீகத்தை நிர்மூலமாக்குகிற கோல், அது பார்வோன் சேனையை அதம் பண்ணுகிறதான கோல், அது பரலோகத்திலிருந்து என் பிதாவினாலே உனக்கு கொடுக்கப்பட்ட கோல். அதை சமுத்திரத்துக்கு மேல் நீட்டி என்று ஆண்டவர் சொன்ன பொழுது மோசே தன் கோலை சமுத்திரத்துக்கு மேல் நீட்டினான். வேதம் சொல்கிறதையா, அந்த சமுத்திரம் 2ஆக பிளந்தது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இடது பக்கத்திலேயும் வலது பக்கத்திலேயும் அந்த சமுத்திரம் ஒரு மதில் போல அது பாதுகாப்பாய் காணப்பட்டதாம். வேதம் சொல்கிறது, ஜனங்கள் வெட்டாந்தரையிலே நடப்பதை போல நடந்து போனார்களாம். ஒரு குறிப்பிட்ட இடம் வந்தது, நேரம் வந்தது, இஸ்ரவேல் ஜனங்கள் சமுத்திரத்தை தாண்டி அக்கறைக்கு போய்விட்டார்கள். இவர்களை பின்தொடர்ந்து வந்த இந்த பார்வோன் சேனை சமுத்திரத்துக்கு நடுவில் வந்து இவர்கள் வந்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் மோசேயை பார்த்து மறுபடியும் கர்த்தர் சொல்கிறார், உன் கோலை சமுத்திரத்துக்கு மேல் நீட்டு என்று சொன்னபொழுது அவன் அப்படியே செய்கிறான். அந்த சமுத்திரம் பிளக்கப்பட்டது. மறுபடியும் அது அப்படியே மூடப்படுகிறது. மூடப்பட்ட சமுத்திரத்துக்குள்ளே பார்வோனின் எல்லா சேனையும், எல்லா குதிரைகளும், எல்லா ரதங்களும், எல்லா ராஜாக்களும், எல்லா அதிபதிகளும், இஸ்ரவேல் ஜனங்களை தொடர்ந்து வந்ததான சேனைகள் எல்லாம் அதமாக்கப்பட்டது, நிர்மூலமாக்கப்பட்டது, அழிக்கப்பட்டது. அது இருக்கிற இடம் தெரியாமல் தேவன் அதை பூமிக்கு அடியிலே சமுத்திரத்துக்கு நடுவிலே மூடி போட முடியுமானால் அவரை ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு விரோதமான ஆயுதங்களை என் ஆண்டவர் நிர்மூலமாக்க வல்லமை உள்ள தேவன். ஆமென். அவராலே செய்யக்கூடாத அற்புதமான காரியம் ஒன்றுமில்லை கர்த்தருடைய பிள்ளையே. அவராலே செய்யக்கூடாத அற்புதமான காரியங்கள் இந்த உலகத்தை ஒன்றுமில்லை தேவஜனமே. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அதைத்தான் ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார். அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவன் பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் ஒரு மனிதன் ஆண்டவருக்காக பிரியமாய் இருக்க முடியாது. அவன் நன்மைகளை, கிருபைகளை, வரங்களை, வல்லமைகளை
தாளந்துகளை, அற்புதங்களை, ஆசீர்வாதங்களை, விடுதலையை ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை விசுவாசித்தார்கள். ஆனால் பிரச்சனை வந்த பொழுதோ இவர்கள் மாறுகிறார்கள். ஆனாலும் தேவன் மாறவும் இல்லை, இவர்களை மறக்கவும் இல்லை. உலகம் மறக்கும், ஆனால் இயேசு மறக்கிறவர் இல்லை தேவனுடைய பிள்ளையை. யாசியாமா ஆண்டவர் சொன்னபடியே மோசே செய்கிறான். நடந்த அற்புதம், அந்த பார்வோன் சேனை கடலிலே மாண்டு போனது. 31ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் யாத்திராகமம் 14:31 வாசிக்கும் பொழுது அங்கே வேதம் சொல்கிறது, கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேலர்கள் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயினிடத்தில் அவர்கள் விசுவாசம் வைத்தார்கள். விசுவாசம் இல்லாத சந்ததியே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த புதிய ஆண்டிலே பிரவேசித்திருக்கிற என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னதமான தேவஜனமே, உனக்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் நடக்கும். விசுவாசிக்கிறவன் பதறவே மாட்டான், பயப்படவே மாட்டான். இவர்கள் பயந்தார்கள், கலங்கினார்கள். ஆண்டவர் அவர்களை கைவிடவில்லை. வேதம் சொல்கிறது, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உன்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறான். உன்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன், நீ என்னுடையவன். அழைக்கப்பட்ட தேவ பிள்ளையே, பயப்படாதே, தைரியமாயிருங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில செய்வார். நன்மை இறங்கி வருகிறதை 2025 நீங்க பார்ப்பீங்க. எஸ், கர்த்தருடைய வேலைக்காரனாய் ஊழியக்காரனாய் நான் சொல்றேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நல்லா கவனத்தில் வைத்துக் கொள்ளையா, நல்லா நினைவில் வைத்துக்கொள் தேவ ஜனமே. 2025 ஆண்டுக்குள்ளே பிரவேசித்திருக்கிற உனக்கு ஒரு அற்புதம் நிச்சயம் நடக்கும். அது பரலோகத்தில் இறங்கி வரும். அது பரிசுத்த ஆவியாருடைய கரத்தில் இறங்கி வரும். உன் வாழ்க்கையிலே பாவங்களும் சாபங்களும் தரித்திரங்களும் கடன் பிரச்சனைகளும் எல்லாம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே அவைகள் தாழ்த்தப்படும் என்பதில் சந்தேகம் இல்லை. அதை உன் கண்கள் காணும். ஆமென். வேதம் சொல்லுகிறது, இதை பார்த்தார்கள் இஸ்ரவேலர். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்து அவர்கள் விசுவாசம் வைத்தார்களாம். அதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை, நீங்கள் நம்பாத ஒரு காரியத்தை நீங்கள் என் வாழ்க்கையிலே, என் குடும்பத்திலே, என் வியாபாரத்திலே, என் கையின் பிரயாசங்களிலே, எந்தெந்த காரியங்களிலே நீங்கள் இது நடக்காது என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ, ஆண்டவர் சொல்றார், அது இந்த ஆண்டிலே நடக்கும் நடக்கும் நடக்கும். ஒரு கிரியையை உங்கள் நாட்களிலே நடப்பிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை விசுவாசியுங்கள். அற்புதம் இறங்கி வரும் ஆண்டவர் நாமத்தில். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் சொன்னால் சொன்னதுதான். ஆம், ஆண்டவர் சொன்னால் சொன்னதுதான். வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்திலே அழைக்கப்பட்டவர்கள் அநேகராம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு சிலர் மாத்திரம். ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற, அழைக்கப்பட்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் விசேஷித்தவர்கள், நீங்கள் என்னுடையவர்கள். ரூபனே, நீ விசேஷித்தவன். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஆண்டவர் அழைத்த ஒருவனையும் தேவன் வெறுமையாய் இந்த உலகத்தில் விடுகிறவர் அல்ல. கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன் விசுவாசத்தை பலப்படுத்திக்கொள், உன் நம்பிக்கை
நம்பிக்கையை உறுதிப்படுத்திக்கொள், நிச்சயம் நடக்கும். ஆண்டவர் சொல்றார், நிச்சய முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இந்த 2025ஆம் ஆண்டில் உனக்கு தேவன் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். அதை உன் கண்கள் காணும் வரையில் ஆண்டவருக்காக பொறுமையாய் பலத்தோடு நீ காத்துக் கொண்டிருப்பாயானால் ஒரு நன்மை உன் வாழ்க்கையிலே நிச்சயம் இறங்கி வரும். நிச்சயம் இறங்கி வரும். ஆம், இஸ்ரவேல் ஜனங்கள் அற்புதத்தை கண்களாலே கண்டும் கூட அவர்கள் ஆண்டவரை விசுவாசிக்காமல் போனார்கள். பாலும் தேனும் ஓடுகிற மகிமையான தேசம், குறையில்லாத தேசம், அற்புதமான தேசம், செழிப்பான தேசம். எரேமியா தீர்க்கதரிசி கானான் தேசத்தை குறித்து சொல்லும்பொழுது அவன் அப்படிதான் சொல்லுகிறான், பாலும் தேனும் ஓடுகிற செழிப்புமிக்க தேசமாம். வனாந்தரமான இடம் அல்ல, செழிப்பான தேசம் அது கானான் தேசம். அந்த தேசத்துக்கு தான் இவர்களை கடவுள் நடத்தி கொண்டு வருகிறார். இவர்கள் நடுவிலே பார்வோனையும் அவன் சேனையையும் கண்டு பயந்து போய்விட்டார்கள், கலங்கி போய்விட்டார்கள். இப்பொழுது ஆண்டவர் செய்த அற்புதத்தை பார்த்து விசுவாசித்தார்கள். அதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறான், விசுவாசியே, பயப்படாதே, கலங்காதே, தைரியமாயிரு, உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும் இயேசுவின் நாமத்தில். இன்னொரு சம்பவத்தை கூட நான் உங்களுக்கு காட்டி ஜெபிக்க வாஞ்சிக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளையே, என்னாகமம் புத்தகத்திலே இன்னொரு சம்பவத்தை கூட நான் அங்கே உங்களுக்கு நான் காட்ட வாஞ்சிக்கிறேன். இது உங்கள் ஆண்டுக்கு, இந்த ஆண்டுக்கு இந்த வார்த்தை உங்களுக்கு நிச்சயம் பலனுள்ளதாக இருக்கும் என்று நான் ஆண்டவருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் உங்களோடு இருந்து அவர் பெரிய காரியங்களை செய்வார், நான் விசுவாசிக்கிறேன். காரணம், நான் விசுவாசிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை என் வாழ்க்கையிலே நான் அறிந்திருக்கிறேன், நான் தெரிந்திருக்கிறேன். காரணம், இந்த உலகத்திலே அவ்வளவு நெருக்கத்திலே, அவ்வளவு கடினமான சூழ்நிலைகளிலே, ஒரு வேளை ஆகாரத்துக்கு கூட இந்த உலகத்தில் மிகவும் கஷ்டப்பட்ட சூழ்நிலையிலே இருந்த என்னை இன்றைக்கு ராஜாவாக கடவுள் நிறுத்தி வைத்திருக்கிறார். அந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நான் நம்பி இருக்கிறேன், நான் விசுவாசித்திருக்கிறேன். ஆகவே தான் இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்களும் விசுவாசிங்கள். இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, அங்கேயே ஆண்டவருக்குள்ளே மகிழ்ந்து களி கூறுங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு நன்மையின் ஆண்டு. இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு விடுதலை, ரபாலாதாலா கமானா. இந்த ஆண்டு உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய தேவ சமாதானம். உன் கண்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். கர்த்தருடைய பிள்ளையே, பார்க்கலாமா? இன்னொரு சம்பவத்தை பாருங்க, உங்களுக்கு நான் காட்டுகிறேன். என்னாகமும் 13ஆம் அதிகாரத்திலே முதல் 2 வசனத்திலே இங்க ஆண்டவர் மறுபடியும் மோசேயை நோக்கி ஆண்டவர் சொல்றார். என்ன ஆண்டவர் சொல்றார்? முதல் வசனத்திலே, 2ஆம் வசனத்திலே, 3ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்றார், கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பி, ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார். நல்ல கவனிக்கணும் தேவனுடைய ஜனங்கள். ஆண்டவர் மோசேயை பார்த்து, மோசே மூலமா கடவுள் சொல்றாரு. என்ன சொல்றாரு ஆண்டவர்? நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் அந்த அற்புதமான தேசமாகிய கானான் தேசத்தை போய் சுற்றி பாருங்கள். அந்த தேசம் எப்படி இருக்கிறது? அங்கே இருக்கிற பேரிச்ச மரங்களை பாருங்கள், அங்கே இருக்கிறதான எல்லா வகையான கனி செடிகளை பாருங்கள், அங்கே இருக்கிற பசுமையை பாருங்கள், ஆறுகளை பாருங்கள், அங்கே இருக்கிறதான செடிகளை பாருங்கள், மரங்களை பாருங்கள், பறவைகளை பாருங்கள், தேசத்துடைய தன்மைகளை பாருங்கள். ஹலோ ஹலோ, சோத்ரங்கயா. பிரைஸ் ஹலோ சிஸ்டர், சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்க. நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? என் பேர் வனிதா ஐயா. வனிதா, எங்க இருந்து பேசுறீங்க? முனிகுண்டு ஐயா. எங்க? முனிகுண்டு. ஓகே, சொல்லுங்க சிஸ்டர், என்ன ஜெப குறிப்பு சொல்லுங்க.
எங்க வீட்டுக்காருக்கு கிட்னி ப்ராப்ளம். ஓகே, அவருக்கு ஒருத்தரும் ஜெபம் பண்ணுங்க ஐயா. கண்டிப்பா நான் ஜெபிக்கிறேன். அவர் பேர் ஆரோன். ஆனந்தா? ஆரோன் 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 ஆரோன். ஜெபிக்கலாமா? ஜெபிங்க ஐயா. நீங்க இருக்கிற இடத்துல கண்களை மூடுங்க, நான் ஜெபிக்கிறேன். அருமையான நல்ல பிதாவே, ஆண்டவர் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே அருமையான ஆண்டவரே, உடைய மகன் ஆரோனுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஐயா. இப்பொழுதே ஜெபிக்கிறதான இந்த நேரத்தில் அந்த மகனுடைய ஆண்டவரே கிட்னி மேல் ஒரு வல்லமை இறங்கட்டும். அது கர்த்தருடைய வல்லமையாய் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினால் ஐயா. உறுப்புகள் எல்லாமே ஆண்டவராலே படைக்கப்பட்டதல்லவா ஆண்டவரே. இந்த சரீரமும் இந்த சரீரத்தை இருக்கிற எல்லா உறுப்புகள் அது ஆண்டவர் இயேசுவினாலே உருவாக்கப்பட்டது ஐயா. இதோ ஆராதிக்கிற அருமையான மகனுடைய செயலிழந்து ஆண்டவரை பலவீனப்பட்டு காணப்படுகிற அந்த உறுப்புகளுக்கு மேலாய் கர்த்தருடைய வல்லமை இப்போது இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு அற்புதமான சுகம் என் ஆண்டவராலே உண்டாக்கப்படட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். பலவீனமே உன் வல்லமைகள் வெட்டப்படுவதாக, வியாதியின் வல்லமைகள் அழிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால் என்று ஜெபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல தெய்வம், அந்த மகனை தொடுங்க ஐயா. ஆண்டவரே தொடுவீராக. ரேகா பாலா தூரா மானாதா லாதாரா கபாலா. ஒரு வல்லமை இறங்கட்டும் ஐயா. அந்த மனுஷன் எந்த இடத்துல இருந்தாலும் ஐயா இப்போது வல்லமையை உணர்ந்து கொள்ளட்டும் அது நாமத்தினாலே. ஒரு அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் என்று நான் ஜெபிக்கிறேன். தெய்வமே, உன் ஆயுசு நாட்கள் பெருகும் என்று சொன்னீரே, தீர்க்காயுசை உனக்கு நான் கட்டளையிடுவேன் என்று சொல்லியிருக்கிறீர் ஐயா. ஆண்டவரே, கழுகுக்கு சமானமாய் திரும்ப வாழ வயதை போல் மாறும் என்று சொன்ன என் ஆண்டவர் ஆரோனுக்கு ஐயா நீங்க அப்படியே ஜீவனை பெருக பண்ணுங்க. பலவீனம் என்று ஒரு நாளும் முடங்காதபடி ஆண்டவர் பலப்படுத்துவீராக. கிருபைக்குள்ளாய் காத்துக் கொள்ளுங்க, சாட்சியா நிறுத்துங்க. உம்முடைய நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். Thank you sister, God bless you. தொடர்ந்து நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், சரிங்களா? ஓகே ஓகே ஓகே. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் நான் கொடுக்க போகிற அந்த கானான் தேசத்தை போய் பாருங்கள் என்று சொல்லி இந்த ஜனங்களை ஆண்டவர் போ என்று சொல்லி அனுப்புகிறார். அப்படி ஆண்டவர் அந்த ஜனங்களை அனுப்புகின்ற பொழுது அந்த ஜனங்கள் அந்த தேசத்தை சுற்றி பார்க்கும்படி போகிறார்கள். கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்னொரு காலர் நம்ம யாருன்னு பார்க்கலாம். ஹலோ பிரைஸ் ஹலோ ஹலோ பிரைஸ் ஹலோ 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 ஐயா, சோத்ரையா. பிரைஸ் ஹலோ சார், எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்க. ஐயா, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறேன் ஐயா. திருவள்ளூர் மாவட்டம். உங்க பேரு? உங்க டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க. சரிங்க. ஹலோ, இப்ப பேசுங்க. ஹலோ ஐயா. கேக்குறேன். உங்க பேர் சொல்லுங்க சார். என் பேர் சந்தியா. சௌமியா. என் கனவு ரசிக்க பண்ண கடன் தொல்லை மாறணும் ஐயா. உங்க வீட்டுக்கார் பேரு? ராஜசேகர் ஐயா. வீடு வர பாதியில கட்டி இருக்கிறோம், மாசமா வர இருக்கு ஐயா. ஓகே, ரொம்ப சந்தோஷம். நீங்க ஆண்டவரை நம்புங்க, நாங்க தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்க வீட்டுக்கார் நிச்சயம் ஆண்டவர் கிருபையாலே அவர் அந்த பொல்லாத குடி பழக்கத்திலிருந்து கர்த்தர் விடுதலையாக்குவார். கடன் பிரச்சனை நிச்சயம் மாறும். நீங்க ஆண்டவரை நம்பணும், சரிங்களா? சரிங்க. ஏன்னா நீங்க நம்பும் பொழுது, நாங்க ஜெபிக்கும் பொழுதுதான் கர்த்தர் கிரியை செய்வார், சரிங்களா? ஜெபிக்கலாம். நேசிக்கிறதான அன்பின் ஆண்டவரே, அருமையான மகள் சொன்ன அந்த குறிப்பை கர்த்தருடைய பாதத்தில் நான் கொண்டு வருகிறேன். ராஜசேகர் என்கிறதான அந்த கணவனுடைய பொல்லாத குடிப்பழக்கத்திலிருந்து என் ஆண்டவர் தாமே அவரை விடுதலையாக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தேசம் எங்குமாய் ஒரு பெரிய வியாதியாய் மாறிக்கொண்டிருக்கிறது ஐயா. இந்த வியாதியிலிருந்து, இந்த பழக்கங்களிலிருந்து ஐயா ஆண்டவர் தாமே அந்த மகனை வெளியே கொண்டு வரபடியா நான் ஜெபிக்கிறேன். தெளிந்த புத்தியை தாங்க ஐயா, தெளிந்த புத்தியை தருவீராக. குடும்பத்தை நேசிக்கபடியான இருதயத்தை தருவீராக. குடும்பத்தின் பாரத்தை ஆண்டவர் அறிந்து கொள்ளபடியா ஒரு நல்ல மன பக்குவத்தை கர்த்தர் கொடுக்கபடியா நான் ஜெபிக்கிறேன். நாங்கள் எதை கேட்டாலும் கொடுக்கிறவர் ஐயா. ஒரு மனிதன் இந்த உலகத்தை கெட்டு போவதை என் தேவனை விரும்புகிறவர் அல்ல. ஒரு அற்புதம் நடக்கட்டும் அது நாமத்தினாலே.
அவரை ஒரு நல்ல சாட்சி உள்ள மனிதனாய் கர்த்தர் நிறுத்துவது நாமத்துக்கு அடுத்து பயன்படுத்துவீராக. கடன் பிரச்சனை மாறட்டும். 2025 ஆண்டுக்குள்ளே வந்திருக்கிற அருமையானது மகள் விரும்பினபடியாகவே தேவன் கடன் பிரச்சனைகளை நீர் மாற்ற வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நீயோ கடன் கொடுப்பாய் வாங்காதிருப்பாய் என்று சொன்ன வார்த்தை உமது மகள் வாழ்க்கையில நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கட்டி கொண்டிருக்கிறேன் அந்த வீட்டினுடைய தேவைகள் காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் அறிந்திருக்கிறேன். பிள்ளைகளோடு கூட இருந்தையா சங்கீதம் 24 சொல்லுகிறபடி மன விருப்பத்தை நிறைவேற்றி முடிக்கபடியா நான் ஜெபிக்கிறேன். அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். Thank you sister. God bless you. சார் தொடர்ந்து நீங்களும் ஜெபிக்கணும். சரிங்களா? சரிங்கய்யா. ஜெபிச்சாதான் அற்புதம் நடக்கும். சரியா? சரிங்க. ஓகே, தேங்க்யூ. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கானான் தேசத்தை சுற்றி பார்க்க போங்கள் என்று சொல்லி இன்னொரு காலர் நம்ம யாரும் பார்ப்போம். கர்த்தர் நல்லவர். ஹலோ, பிரைஸ் தி லார்ட். ஐயா ஸ்தோத்திரங்க ஐயா. பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர் எங்க இருந்து பேசுறீங்க? ஐயா காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் ஐயா. காஞ்சிபுரம் மாவட்டம். உங்க பேர் சொல்லுங்க. கெட்சியால் ஐயா என் நேம். கெட்சியால். ஆமாங்க ஐயா. ஓகே. என்ன சர்ச்சுக்கெல்லாம் போறீங்களா? போறேங்க ஐயா. சர்ச்சுக்கெல்லாம் போகணும், நின்னுட கூடாது. சரிங்களா? ஓகேங்க ஐயா. உயிர் இருக்கிற வரைக்கும் யாரும் மறக்கறீங்களோ இல்லையோ ஆண்டவரை மாத்திரம் மறந்துடவே கூடாது. சொல்லுங்க உங்க பிரேயர் ரிக்வெஸ்ட் சொல்லுங்க, நாங்க ஜெபிக்கிறோம். ஓகே ஐயா. நான் பிரேயர் லைவ்ல பார்த்துட்டு இருக்கிற வார்த்தைலாம் ரொம்ப ஆறுதலா இருக்குங்க ஐயா. என்ன சிஸ்டர்? வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப ஆறுதலா இருக்குங்க ஐயா. மெசேஜ் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஐயா என்னோட பிரேயர் ஐயா, குடும்பத்துல ஒரு தேவ சமாதானம் வேணும். சமாதானம் இல்லைங்க ஐயா. கண்டிப்பா. வேற கடன் பிரச்சனைங்க ஐயா. சரிங்க. அப்புறம் ஐயா இன்னொரு ஐயா, எனக்கு ஒரு வாக்கு அந்த ஒரு 2023லயும் அதே வாக்கு, 2024லயும் அதே வாக்கு கொடுக்கிறாரு ஐயா. 2025லயும் திரும்பவும் அந்த வாக்கு கொடுக்கிறாருங்க ஐயா. நடக்கும், நிச்சயம் நடக்கும். வேதம் சொல்லுது காலம் தாமதித்தாலும் வாய்க்கும் என்று வேதம் சொல்லுது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். காத்திருக்கிறது நல்லது. சரிங்களா? திரும்ப திரும்ப ஆண்டவர் எனக்கு கொடுக்கிறார் ஐயா. சீக்கிரத்துல ஆண்டவர் எனக்கு நிச்சயம் நடக்கும். வேதம் சொல்லுது எரேமியா 1 அதிகாரத்துல 12ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றார், நான் சொன்னதை தீவிரமாய் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்றார். யூதாவின் இஸ்ரவேல் ஜனங்களுடைய சிறையிருப்பை துருப்புவேன் என்று ஆண்டவர் சொல்றார். நிச்சயம் கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை துருப்புவார். உங்களுக்கு அற்புதம் நடக்கும். உங்க வாக்கு நிறைவேறும். தைரியமா இருங்க. சரிங்களா? உங்களுக்கு ஜெப குறிப்பு, கடன் பிரச்சனை, வீட்டில் சமாதானம். கண்களை மூடுங்க. நல்ல ஆண்டவரே, இரக்கமுள்ள அருமையான கிருபை உள்ள கரத்தில் கெட்சியாலுக்காக நான் வருகிறேன். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு பெரிய தேவன் ஐயா. இதோ ஆண்டவரே 2023லேயும் 24லேயும் 25லேயும் ஒரே வாக்கு தத்தத்தை தேவன் கொடுக்கிறீர். வேதம் சொல்லுகிறது காலம் தாமதித்தாலும் வாய்க்குமே. ஆண்டவரே உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொல்லியிருக்கிறேன். தேவன் கொடுத்தது மாறாது. தேவன் சொன்னது ஒரு நாளும் தடைபடாது. என் மகனுக்கு கொடுக்கிறதான வார்த்தை 2025ஆம் ஆண்டில் அது அப்படியே நடக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ரீபாலா தூராக்கபாலா தாலபாலா, உன் கண்கள் அதிசயங்களை காணும் என்று சொன்ன என் தெய்வம் ஐயா, என் பிள்ளைக்கு ஐயா ஒரு அற்புதத்தை காணும்படியான பாக்கியத்தை தருவீராக. குடும்பத்திலே சமாதானத்தை தாங்க. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம், அரண்மனைக்குள்ளே சுகம் இருக்கும் என்று சொன்னீர் ஐயா. அந்த வார்த்தை அப்படியே ஆகட்டும் ஆண்டவரே. நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன் என்று சொன்ன என் கர்த்தர் என் மகள் வாழ்க்கையிலே இந்த ஆண்டிலே அதை செய்து முடிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். Thank you sister. Thank you ஐயா. தொடர்ந்து உங்களுக்காக நாங்க ஜெபம் பண்ணிட்டே இருப்போம். சரிங்களா? ஓகேங்க. Thank you. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஜனங்கள் ஹலோ பிரைஸ் ஹலோ அண்ணா பிரைஸ் லோட ஹாப்பி நியூ இயர். இன்றைக்கு ஜனங்களுக்கு எவ்வளவு இன்றைக்கு ஜெபங்கள் தேவைப்படுகிறது பாருங்க.
ஹலோ, பிரைஸ் தி லார்ட். ஹலோ, பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். தோசுங்க. ஹலோ சிஸ்டர், நான் பேசுறது கேக்குதா? ஹலோ ஹலோ. ஐயா பிரைஸ் லார்ட். பிரைஸ் தி லார்ட். என்னோட பேர் அமலேஷ். அமலேஷ், பிரைஸ் லார்ட் அமலேஷ். அண்ணா பிரைஸ் லார்ட்னா ஹாப்பி நியூ இயர்னா ஒரு நிகழ்ச்சி நான் லைவ்ல பார்த்துட்டு இருக்கேன் இப்போ. ஓகே 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 அமலேஷ். ரொம்ப நல்லா இருந்தது. ஆண்டோட கிருபையில ஒரு வாக்குத்தத்த செய்தி நான் கேட்டேன். சொல்லுங்க அமலேஷ். கர்த்தர் இந்த நாளில இந்த வருஷத்துல கத்திரிகள் எடுத்து பயன்படுத்தணும். நம்ம சபையிலையும் வெளியிலையும் கத்திரக்கு மகிமை பிரகாசணும். அதுக்காக ஜெபம் பண்ணிக்கலாம் தான் உங்ககிட்ட கால் பண்ணேன். தேங்க்யூ. அன்பின் ஆண்டவரே, அருமையான ஊழியக்காரருக்காக உடைய குடும்பத்துக்காக நான் செபிக்கிறேன் ஐயா. அந்த பட்டணத்திலே ஆண்டவரே இவர்கள் பட்ட பாடுகள், உபத்திரவங்கள், வேதனை, அந்த முழங்கால்கள், அந்த கண்ணீர் தான் இன்றைக்கு அந்த வைக்காடு பட்டணம் அசைக்கப்பட்டு இருக்கிறது என்பதை ஆண்டவரே நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஐயா. ஊழியக்காரன் குடும்பத்தை கடவுள் இன்னும் ஆசீர்வதிப்பீராக. அவர் வாஞ்சை விருப்பங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே 25ஆம் ஆண்டிலே நடக்கட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஒருமனப்பட்டு கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். தேங்க்யூ so much. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்ல கவனிங்க. கானான் தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் பார்க்க வேண்டும். இன்னொரு காலர் நம்ம யாருன்னு பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க ஐயா. நாங்க திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க. எங்க இருந்து? திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க. திருப்பூர். ஐயா உங்க பேர் சொல்லுங்க. எங்க பேரு ஜேம்ஸ்ங்க. ஜேம்ஸ். ஐயா சொல்லுங்க ஐயா. ஐயா பேசுங்க. கொஞ்சம் ஒரு மாசமாவே ரொம்ப பலவீனமா இருக்குதுங்க. சரிங்க ஐயா. ரொம்ப டயர்டா வருது, வேலைக்கு போக முடியல. ஓகே. ரொம்ப டயர்டா இருக்குதுங்க. அதனால ஜெபம் பண்ணணுங்க. ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம். கண்களை மூடுங்க. உங்க வலது கரத்தை உங்க தலைமையில வைங்க. உங்க வலது கரத்தை உங்க தலைமையில வைங்க. சரி. கண்களை மூடுங்க. ரீபாலா தூரா கபாலா தாலாதாரமானா. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அருமையான ஜேம்ஸ் ஐயாவுக்காக நான் செபிக்கிறேன். பிதாவே, நீ தூரத்துக்கும் தேவனாகிய கர்த்தர் ஐயா. இதோ சமீபத்துக்கு மாத்திரமல்ல, என் ஆண்டவருடைய வல்லமை இந்த உலகத்துல எந்த மூலை முடுக்கல இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு மின்னலை போல, ஒரு அக்கினியை போல பாய்ந்து போகும் என்று நான் நம்புகிறேன். இதோ உடைய மகன் ஆண்டவரே வலது கையை தன்னுடைய சிரசில வைத்திருக்கிறார் ஐயா. ஒரு வல்லமை இறங்கட்டும் இப்போது மது நாமத்தினாலே. வியாதியை கடிந்து கொள்ளுகிறேன், பலவீனத்தை கடிந்து கொள்ளுகிறேன், சோர்வின் ஆவி சரீரத்தை விட்டு இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே என்று சொல்லி கட்டளை கொடுக்கிறையா. வியாதிகள் நீக்கப்படுவதாக, பலவீனங்கள் நீக்கப்படுவதாக, சோர்வின் ஆவிகள் சரீரத்தை விட்டு உயர்த்தெழுந்து என் ஆண்டவராலே வெளியேறு என்று கட்டளை கொடுக்கிறேன். ஆண்டவர் ஒரு தெய்வீகமான விடுதலையை, ஒரு அற்புதமான ஆரோக்கியத்தை, ஒரு உன்னதமான பலத்தை தம்முடைய சரீரத்தில் உம்முடைய மகனுக்கு கத்தர் கொடுக்கும்படியா நான் செபிக்கிறேன். உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு என்று சொன்னீரே. உம்முடைய வார்த்தை சத்தியமானதையா. இப்பொழுதே ஒரு அற்புதம் நடக்கட்டும், ஒரு அற்புதம் நடக்கட்டும். என் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கிற நபர்கள் உடைந்து போவதாக. பிதாவே, தம்முடைய பிள்ளைகளின் சுகத்தை விரும்புகிற தேவனையா. ஓ ரிபாலா தூரா கபாலா தாலா தாலா ஷதாலா கமானா ரகதல ரகலத ரமணாத நகதன ரபூனி. இன்னும் கூட வல்லம மகனை தடுத்தும் ஆவியானவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். நாங்கள் ஆராதிக்கிறேன் ஆண்டவர் பெரியவர் ஐயா. ஒரு அற்புதம் நடக்கட்டும் அது மகனுக்கு. நீர் அவரை சாட்சியாய் நிறுத்தபடி நான் ஜெபிக்கிறேன். வல்லமை சுகம் கர்த்தருடையதையா. அற்புதம் எங்கள் ஆண்டவருடையது. நீங்க அற்புதம் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஜேம்ஸ் ஐயா, தேங்க்யூ ஐயா. தைரியமா இருங்க. ஆண்டவரை நம்புங்க. நம்ம ஆண்டவர் அப்படிலாம் லேசா விட மாட்டாரு. தீர்க்காயுசை கொடுக்கிற ஆண்டவர். சரிங்களா? தொடர்ந்து உங்களுக்காக எங்க இயேசு நேசிக்கிறார் ஜெப கோபுரத்துல உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. God bless you ஐயா. God bless you. சரி. ஹலோ
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் நன்றாய் கவனிக்கணும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை உங்கள் நாட்களில் நான் நடப்பிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 2025ஆம் ஆண்டிலே நிச்சயம் கடவுள் அதை நமக்கு நடத்தி கொடுப்பார். இன்னொரு காலம் நம்ம பார்க்கலாம். ஹலோ, பிரைஸ் தி லார்ட். ஹலோ, பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். நான் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ஆலஞ்சோல்ல இருந்து பேசுறேன். கன்னியாகுமரி மாவட்டத்தில் எந்த இடத்துல இருக்கீங்க? கன்னியாகுமரியில் ஆலஞ்சோலை. ஓகே ஓகே, சொல்லுங்க சிஸ்டர். உங்க பேர் சொல்லுங்க. மகளுக்கு 4 வருஷமா பிசாசு போராட்டம். உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, உங்க பேர் சொல்லுங்க சிஸ்டர். என் பேரு சங்கீதா. சங்கீதா, சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. 4 வருஷமாட்டு பிசாசு போராட்டம், அதுக்காக ஜெபிக்கணும். யார் தம்பி? பையனுக்கா பொண்ணுக்கு? பொண்ணுக்கா. சர்ச்சுக்கு போவீங்களா? சர்ச்சுக்கு போவோம். ஆர்சி சர்ச்சுங்களா? ஆமா. ஜெபிக்கலாம். கண்களை மூடுங்க. நல்ல ஆண்டவரே, பாப்பா அங்க இருக்காங்களா? இல்ல, அவ காலேஜ் போனா, காலேஜ்ல இருந்து இப்ப கீழே சரி, நான் ஜெபிக்கிறேன். நல்ல ஆண்டவரே, அருமையான அப்பா, இந்த வாலிப பிள்ளைக்காக நான் ஜெபிக்கிறேன் ஐயா. இதோ ஒரு தெய்வீகமான வல்லமை அந்த பிள்ளை மேல் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ, கர்த்தர் தாமே குணமாக்குகிற தெய்வம். அந்தகாரத்தின் வல்லமைகளை அழிக்கிற என் ஆண்டவர், குணமாக்குகிற கர்த்தருடைய வல்லமை அந்த பிள்ளை மேல் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பிள்ளை மேல் இருக்கிறதான எல்லா பொல்லாத ஆவியின் வல்லமைகள், அசுத்த ஆவிடைய கிரியைகள் எல்லாம் உயர்த்தெழுந்தங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே. செங்கடலை 2ஆக பிளந்தேன் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே. இப்போதே அவர்கள் சரியத்தை விட்டு வெளியேற என்று கட்டளை கொடுக்கிறேன். பிள்ளையை விட்டு வெளியேறட்டும் ஐயா. தேவன் அற்புதம் செய்வீராக. அந்த பிள்ளை மேல் கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. தேவன் குணப்படுத்துவீராக. ஆண்டவர் குணப்படுத்துவீராக. பிள்ளை தூரமா இருந்தாலும் இரக்கம் காட்டுகிற கர்த்தருடைய கரமையா அந்த பிள்ளை மேல் எப்போது இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அற்புதம் செய்யுங்க ஆண்டவர் நாமத்தில். ஆமென், ஆமென், ஆமென். ஹலோ ஹலோ ஹலோ, சொல்லுங்க சிஸ்டர். என் பையனுக்கு ஒரே இந்த பிசாசுல போராட்டம். பிசாசு போராட்டம்? என்ன போராட்டம்? பிசாசுல போராட்டம். பிசாசு கிட்ட போராட்டம். சரி, அப்படின்னு அவங்க வேலைக்கிட்ட போவேன். ஆனா குடி பழக்கம் எல்லாம் செய்வேன். உங்க பேரு? குடி பழக்கத்துலயும் கொஞ்சம் உண்டு. உங்க பேர்? ரோஸ்மேரி. ஆமா, ரோஸ்மேரி. சர்ச்சுக்கு போவீங்களா? அவனே பையனை பேர் அனீஸ். சர்ச்சுக்கு போவீங்களா? ஆமா, சர்ச்சுக்கெல்லாம் நாங்க போவோம். எங்க இருந்து பேசுறீங்க? எங்க எந்த ஊர்? கன்னியாகுமரி. மார்த்தாண்டம் தெரியும்? மார்த்தாண்டம் நல்லாவே தெரியும் எனக்கு. மார்த்தாண்டத்துல. ஆமா, மார்த்தாண்டத்துல நிறைய பெரிய பெரிய பாஸ்டர்ஸ்லாம் இருக்காங்களே, கூட்டு போலாமே. கன்னியாகுமரியில மார்த்தாண்டத்துல தாங்க இருக்கேன். அதான் சர்ச்சைக்கு கூட்டு போடாதானே பிசாசு வெளியே ஓடும். சர்ச்சுக்கு அந்த பையன் வர மாட்டான், நான் போவேன். இல்ல, பாஸ்டர் வீட்டுக்கு வர வைங்க. பாஸ்டர் ஒரு நாள் வர வச்சு பல்ல இருக்கிற நேரமா பார்த்து ஜெபம் பண்ண சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கூட்டத்துக்கு என்ன சொல்லுங்க? கன்னியாகுமரி மார்த்தாண்டத்துல எங்க இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க. நான் நல்ல பாஸ்டர் ஜெபிக்கிற பாஸ்டர் அனுப்பிச்சு விடுறேன். ஜெபம் பண்ணலாமா? ஆமா. சரி, தம்பி பேர் என்னங்க? தம்பி பேர் அனீஸ். என்னம்மா? அம்மா, தம்பி பேர் ரோஸ்மேரி. ஓகே ஓகே, ஜெபிக்கிறேம்மா. நல்ல ஆண்டவரே, இரக்கமுள்ளே அருமையான ரோஸ்மேரி அம்மாவுடைய மகனுக்காக நான் ஜெபிக்கிறேயா. இரக்கமுள்ளே எங்கள் ஆண்டவரே,
ஸ்தோத்திரம், பிள்ளைக்காக ஸ்தோத்திரம், ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வேதனையோடு கூட ஆண்டவரே தன் பிள்ளை குணமாக வேண்டும் என்று விரும்பி இருக்கிறார்கள் ஐயா. ஒரு வல்லமை ஆண்டவர் அனுப்பும்படியா நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, ஒரு விசேஷத்த ஆவி அந்த பிள்ளையின் இருதயத்துல இறங்கட்டும் ஆவியானவரே. கடினமான இருதயங்களை கூட மாற்றுகிற கர்த்தருடைய தெய்வீகமான வல்லமை அந்த மகன் மேல் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அந்த கொடி பழக்கத்தில் இருந்து மகனை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வருவீராக. மகனுடைய ஆண்டவரே வாழ்க்கையிலே அவனை அங்கலாக்குகிற அலைக்கழிக்கிற கெட்ட வழியிலே திசை திருப்புகிறதான எல்லா பொல்லாத ஆவியின் வல்லமைகள் உடைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நிர்மூலமாவதாக, நிர்மூலமாவதாக ஒரு அற்புதம் நடக்கட்டும் அது நாமத்தில் நான் செபிக்கிறேன். செபத்தை கேட்கிற என் ஆண்டவர், ஒரு ஆத்மா மனம் திரும்பினால் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் ஐயா. பிசாசின் கட்டுகளை உடைக்கிறவனே, மாந்திரிக கட்டுகளை உடைக்கிறவனே, எதிர்ப்பின் ஆவிகளை நிர்மூலமாக்குகிறவனே, ஒரு ஆத்மாவை கர்த்தர் நாம வெளியேறப்பட்டது என்று சொல்லி இருக்கிறீர்கள். ஆத்மாவை தேவன் தமக்குரியதை மாற்றுகிறார். என் தாயினுடைய கண்ணீரை கர்த்தர் மாற்றுகிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஓகே, thank you ma, God bless you. கன்னியாகுமரி நான் அடிக்கடி வருவேன், உங்க நம்பர் வச்சுக்கிறேன், வந்து நான் உங்களை பார்க்குறேன். ஓகே ஓகேம்மா, நன்றி நன்றி, தேங்க்யூ. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு நேசிக்கிறான் செபகோபுரத்தின் சார்பாக பதில் வரும் நேரம் என்கிற இந்த நல்ல நிகழ்ச்சியிலே உங்களோடு கூட நான் பங்கு பெற்றதிலே மிகுந்த மகிழ்ச்சி. தொடர்ந்து நீங்கள் என்னுடைய அலைபேசி எண்ணை நீங்கள் வைத்துக்கொண்டு அழையுங்கள். உங்களுக்காக நான் நிச்சயம் ஜெபிப்பேன். எந்த நேரம் வேண்டுமானாலும், இரவு 1 மணி ஆனாலும் 2 மணி ஆனாலும் நீங்கள் என்னை அழைக்கலாம். என் அலைபேசி அது உங்களுக்காக காத்து கொண்டிருக்கும். தொடர்ந்து நீங்கள் எங்கள் நிகழ்ச்சிகளை கண்டுகளியுங்கள். அடுத்த வாரம் புதன்கிழமை பகல் 11 மணியிலிருந்து 12 மணி வரையிலும் இந்த பதில் வரும் நேரம் என்கிற நிகழ்ச்சி உங்களுக்காக வழங்கப்படும். காத்திருங்கள். எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அற்புதம் செய்யுங்க. தேசமின் ஆண்டவருக்கு சொந்தமாகட்டும். எங்களுக்கு இந்த வாய்ப்பை ஆண்டவரை கொடுக்கிறதான நித்தியம் தொலைக்காட்சியை கூட கடவுள் நீர் அளவில்லாமல் ஆசீர்வதித்து ஊழியக்காரனுடைய தரிசனங்களை கடவுள் நீ விருத்தி அடைய செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். மறுபடியும் இங்கே வந்து அந்த நாமத்தை மகிமைப்படுத்த மட்டும் ஆண்டவரின் கரம் எங்களோடும், எங்களுக்கு கடவுள் கொடுத்த திருச்சபைகளோடும் ஊழியங்களோடும் குடும்பங்களோடும் இருக்கட்டும். தேவன் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.